தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 16/1/2024 செவ்வாய்க்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம் காலை 10:50 வரை, பிறகு உத்திரட்டாதி. இன்றைக்கு மாட்டுப்பொங்கல், திருவள்ளுவர் தினம், சஷ்டி விரதம். இன்றைக்கு மாட்டுப்பொங்கல் என்பதனாலே இன்று நாம் கோமாதாவை வழிபட வேண்டும். பொதுவாக எல்லா இடங்களிலும் இன்றைக்கு நந்திக்கு சிறப்பு வழிபாடு இருக்கும். மாட்டுப்பொங்கல் வைப்பதற்கு உகந்த நேரமாக காலை 7:30 மணிக்கு மேல் 8:30 மணிக்குள் நல்ல நேரம் இருக்கிறது. பொதுவாக நாட்காட்டியிலே பார்த்து நல்ல நேரங்களை பார்த்து நீங்கள் மாட்டுப்பொங்கல் வைக்கலாம். அதற்கு மேல் நீங்கள் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு வெற்றி திருநாள் இன்று. எனவே அதை கொண்டாடும் நீங்கள் ஆலயம் சிவாலயம் சென்று நந்தியையும் வழிபட வேண்டும். இன்று நந்திக்கு சகல அலங்காரமும் செய்திருப்பார்கள். முறுக்கு மாலை போட்டிருப்பார்கள், செங்கருப்பு மாலை வைத்திருப்பார்கள், மிட்டாய் மாலை, ரொட்டி மாலை எல்லாம் போட்டு, அதிலும் நீங்கள் தஞ்சைக்கு சென்றால் தஞ்சை பெரிய நந்தியை பார்த்தால் மிக அழகாக இருக்கும். அனைத்து விதமான உணவுப் பொருட்களும் அதன் மேனியிலே வைத்து மிக அற்புதமாக அலங்காரம் செய்திருப்பார்கள். அதே போல வேந்தன்பட்டி என்ற ஊரில் இருக்கும் நெய் நந்திக்கும் சகல அபிஷேகம். அது மட்டுமல்ல, சகல ஆலயங்களிலும் இன்றைக்கு அதிகாலையில் சென்றால் நந்தியை மிக அற்புதமான அலங்காரத்தில் இருப்பார்கள், கண்டு தரிசிக்கலாம். நந்திக்கு என்று ஒரு பாடல் உண்டு. சிவனை முதுகில் சுமந்து வருபவர் நந்தியம்பெருமான். சிவனை முதுகில் ஏற்றி வரும் தேசம் போற்றும் நந்தீசா, கவனம் உன்மேல் வைக்கின்றோம், கனிவுடன் எங்களை பார்த்திடுவாய். எவரும் போற்றும் வாழ்வமைய, எந்த நாளும் வெற்றி வர, புவனம் முழுதும் பாராட்ட, புனித நந்தியே அருள் தருவாய். எங்கள் குறையை ஈசனிடம் எடுத்துரைத்தேனி மகிழ்ந்திடுவாய். மங்களம் எங்கள் இல்லம் வர, வாய்த்த தொழிலும் வளர்ச்சி பெற, செங்கரும்பாக வாழ்வினிக்க, செல்வச் செழிப்பில் மிதந்து வர, உங்கள் அருளை வேண்டுகிறோம், உடனே வரத்தை தந்திடுக என்று நந்திக்கு ஒரு பதிகம் உண்டு. வரம் தரும் தெய்வங்களிலே முதல் வரிசையில் நிற்பவர் நந்தியம்பெருமானாம். அந்த பரம்பொருளை சுமக்கும் நந்தியை இன்று நீங்கள் வழிபட்டால் உங்கள் வாழ்வில் வளம் கிடைக்கும், நலம் கிடைக்கும் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசியிலேயே குரு இருப்பதால் குதூகலம் அதிகரிக்கும். வரும் விருந்தினரின் வருகையால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள். இல்லத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராக இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். இன்று இனிய நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் நாள். புதிய முயற்சிகளிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மாற்று இனத்தவர்களின் கூட்டு முயற்சியில் ஒரு நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. உங்கள் எண்ணங்களை புரிந்து கொண்டு அருகில் இருப்பவர்கள் செயல்படுவார்கள். இன்று இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று யோகமான நாள். கோரிக்கைகள் நிறைவேற கூட இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கின்ற நாள். குழந்தைகளின் முன்னேற்றமும் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் குழந்தைகளுக்கு புதிய இடத்தில் வேலை கிடைத்த ஒரு நல்ல தகவல் கூட வரலாம். தொழில் வளம் சிறப்பாக இருக்கிறது. உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் ஆதரவு கூடுதலாக கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கைவிட்டு போனவர்கள் கைகூடி வருகின்ற நாள். பதவியில் இழந்திருப்பவர்களுக்கு பதவிகள் கிடைக்கலாம். தொழிலிலே வருமானம் இழந்திருப்பவர்களுக்கு இன்று வருமானம் வருவதற்கான அறிகுறிகள் தென்படலாம். பொதுவாக நீங்கள் கொள்கை பிடிப்போடு செயல்படுகின்ற இந்த நாளில் கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல எதிர்பார்த்த முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அருகில் இருப்பவர்களின் ஆதரவு குறையலாம். கேட்ட சலுகைகள் கிடைப்பதிலும் தாமதப்படலாம். பண பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்தால் அதனால் சிக்கல்கள் உருவாகலாம். இன்று அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ள வேண்டும். நிதானத்தோடு செயல்பட வேண்டும். வழிபாட்டிலே கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக இன்று நந்தியம்பெருமான் வழிபாடும் கோமாதா வழிபாடும் நன்மைகளை வழங்கும். கன்னிராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதிகாலையிலேயே பயணங்கள் உங்களுக்கு நன்மைகளை தரும் விதத்திலே அமையலாம். அதே நேரத்திலே உங்களுக்கு வாகனங்களில் செல்லுகின்ற பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. 7லே ராகு இருக்கின்றார். பயணங்களில் போது கொஞ்சம் கவனம் தேவை. அஷ்டமத்தில் குரு இருப்பதனாலே அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். இருந்தாலும் கூட நீங்கள் இன்று எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை மேற்கொள்ள வேண்டிய நாளாகவே அமைகின்றது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கின்ற நாள். மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிப்பீர்கள். தொழில் உத்தியோகத்திலே ஒரு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம். உறவினர்கள் பகை மாறும். இன்று இனிய நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு வெற்றி செய்திகள் வீடு வந்து சேருகின்ற நாள். சுற்றத்தாரும் உங்களை மதிப்பார்கள். அதே நேரத்தில் சூழ்ந்திருக்கும் பிரபலங்களின் வாயிலாக உங்களுக்கு ஒரு நல்ல தகவல்கள் வரப்போகின்றது. சமயோஜித புத்தியும் சாதுரியமாகவும் நீங்கள் பேசி சமாளிக்கும் ஆற்றலை பெற்றவர்கள். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு
உங்களுக்கு கிடைப்பதோடு உங்களுக்கு கூட ஒரு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் அக்கறை செலுத்தாத காரியத்தில் கூட ஆதாயம் கிடைக்கும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 7 சனி முழுமையாக விலகிவிட்டது. இனி நீங்கள் எதிலே ஈடுபட்டாலும் எந்த களத்தை தேர்ந்தெடுத்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். ஒளிமயமான எதிர்காலத்திற்கு உத்தரவாதம் கொடுக்கும் விதத்தில் நண்பர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு உறவினர்களும் இன்று உறுதுணையாக இருப்பார்கள். புதன் பலம் நன்றாக இருப்பதால் கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும். மகர ராசி நேயர்களே, சூரிய பலம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. 2 சனி இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். திடீர் பயணங்களால் உங்களுக்கு திரவிய லாபம் கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். அது மட்டுமல்ல, பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல தகவல் இல்லம் தேடி அதிகாலையிலேயே வரப்போகின்றது. வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று எண்ணங்கள் எளிதில் நிறைவேறுகின்ற நாள். இல்லம் தேடி அதிகாலையில் வருகின்ற தகவல் நல்ல தகவலாக இருக்கும். 2 ஆக இருப்பதால் பொருளாதார பற்றாக்குறை அகலும். திருமணம் போன்ற சுபகாரியங்களில் நீங்கள் ஈடுபட்டிருந்தால் திருமண வாய்ப்புகள் கைகூடவில்லையே என்று கவலைப்பட்டால் இன்று சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடலாம். பிள்ளைகளின் நலன்கள் கருதி நீங்கள் எடுத்த முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பயணங்கள் பலன் தரும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிநாதன் வியாழன் 2 இருக்கிறார். பொருளாதாரம் திருப்தியாக இருக்கும். ஆனால் ராசியிலேயே ராகு ஊர்ந்து செல்லும் கிரகம். அடிக்கடி சலனமாகவே இருக்கும். இதை செய்வோமா அதை செய்வோமா என்று இரட்டித்த சிந்தனையில் இருப்பீர்கள். அதோடு கூட இன்று மனதுகாரகன் சந்திரனும் இருக்கின்றார். எனவே எதையும் உங்களுக்கு துணிந்து செய்ய இயலாது. மற்றவர்களுடைய விமர்சனங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சமூக சேவையில் இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகளை சந்திக்கத்தான் வரும். இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுடைய கொள்கை பிடிப்போடு நீங்கள் செயல்படுவது நல்லது. பொருளாதாரம் திருப்தியாக இருக்கிறது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.